அன்பிற்குரிய சகோதரர்களே, எழுத்து பிரதியை குரான் என்று சொல்லலாமா அப்படிங்கிற கேள்வியை மறுபடியும் கேட்குறாங்க. ஏற்கனவே நம்முடைய பதிலை அவர்கள் கவனித்திருந்தால் நான் தெளிவாக இதை நான் உயர்த்தி காட்டியே சொன்னேன். இதை குரான் என்று சொல்லலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சகோதரர் பிஜே அவர்கள் சொல்லும்போது ஓசை வடிவுக்கு ஒத்து உள்ள அனைத்தையும் எழுத்து இருந்தால் அதையெல்லாம் குரான் என்று சொல்லலாம் என்று தெளிவாக சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பின்னாடியும் சொல்வீங்களான்னு கேட்குறாங்க. விவாதத்தில் முதல்ல தூங்கக்கூடாது, நிதானமாக இருந்து சொல்றதை எல்லாம் கவனிக்கணும். அடுத்த சகோதரர்களே, உங்களுடைய குரானுக்கு நீங்கள் சனதை காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க. சனதை பற்றி நாங்கள் விளக்கம் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறோம். வரிசை பற்றியும் ஹப்ஸை பற்றியும் அவங்களுடைய தராதரம் என்ன, அவங்கள பற்றி அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க அறிவிச்ச ஹதீஸுகள் தான் என்ன, அதனுடைய தரம் என்ன, அதனுடைய விளக்கத்தை தாங்கன்னு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அவங்களும் சொன்னாங்க இதுக்கும் சனது சில்சிலா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் கொடுங்க, நீங்கள் கேட்டதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அடுத்து நம்ம ஃபிக்கு கிதாபில் உள்ள யூத நச்சு கருத்தை, குரானை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கருத்தை எடுத்து போட்டோம். சூரத்துல் ஃபாத்தியாவை சிறுநீரில் எழுதி மூக்கில் எழுதலாம், நெத்தியில் எழுதலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? இது என்ன ஃபிக்கு கிதாபை பற்றியதா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் நீங்கள் யூத நச்சு கருத்துக்கள் என்னென்ன சொல்லி இருக்கிறீங்களோ குரானை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அனைத்தையும் எடுத்து போடுவோம். அதனுடைய பட்டியல் அனைத்தும் ஒவ்வொன்றாக இந்த விவாத மேடையிலே உங்களுக்கு முன்னால் விவரிக்கப்படும். அதற்கு பிறகு இது எப்படி விவாத ஒப்பந்தத்துக்கு உட்பட்டது, விவாத ஒப்பந்தத்தை மீறியது இல்லை என்பதையும் நாங்கள் என்ன செய்வோம், தெளிவுபடுத்துவோம். இப்போ நம்ம டாபிக்கு வருவோம். இந்த மாதிரி எழுத்தர்கள் தவறு செய்தார்கள் என்ற கருத்து ஈமானை பறிக்கக்கூடியது, யூதனுடைய கருத்து நச்சு கருத்து அப்படின்னு சொன்னாங்களே, அதுக்கெல்லாம் நம்ம கேட்டோம். இமாம் அபுபக்கர் பாக்கிலானியை சொன்னோம். உங்கள் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் அதுக்கே நீங்கள் பதில் சொல்லலை. இமாம் பாக்கிலானி சொன்னாருன்னு சொன்னோமோ அதுக்கே நீங்கள் புகுந்து விளையாடலை. இப்னு ஹல்துன் சொன்னோம், அதுக்கு நீங்கள் புகுந்து விளையாண்டிங்களா? இமாம் உஸ்புகானி அவர்கள் எழுத்தர்கள் தவறு செய்திருக்கிறார்கள், அவங்க எழுத்து திறமையே இல்லை என்று நாங்கள் சொல்லதை விட பல மடங்கு மிஞ்சி சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னோம். அதுக்கே நீங்கள் புகுந்து விளையாடலை, வாயவே திறக்கலை. இப்போ அடுத்து பாருங்க, இமாம் இப்னு குதைபா அவர்கள் எப்போ வாழ்ந்தவர்? ஹிஜ்ரி, அதாவது 1200 வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு இமாம். திருக்குரான் அருளப்பட்டு ஒரு 200 வருஷத்துக்கு பின்னாடி இந்த இமாம் வருகிறார். அப்ப எவ்வளவு நெருக்கமான காலத்தில் வாழ்ந்திருக்கிறார் இந்த இமாம். அவர் தாவீலு முஷ்கிலில் குர்ஆன், குர்ஆன்ல உள்ள சிக்கல்களுக்கு பதிலளிக்கிறது அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தொகுக்கிறார். புத்தகத்துடைய பேரை என்ன? எல்லா பேரும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. குர்ஆனுக்கு எதிராக வைக்கக்கூடிய வாதங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய கருத்தை தான் பதிலாக சொல்லியிருக்கிறார்கள். அதுல இமாம் இப்னு குதைபா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சில பேர் குர்ஆன்ல இருக்கக்கூடிய கிராமர்களை பட்டியல் போடுறாங்க. இன் ஹாதா அனில் சாஹிரான் அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது, இது தப்பு. அல் முகீமூன என்று தான் இருக்க வேண்டும், ஆனால் குர்ஆன்ல முகீமீனன்னு இருக்குது. இப்படி கிராமர் அடிப்படையில் சில பேர் செய்யக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் இமாம் இப்னு குதைபா அவர்கள் பட்டியல் போட்டுட்டு அதுக்கு 2 பதில சொல்றாரு. இந்த ஒட்டுமொத்த கிராமர் பிழைன்னு வைக்கிறாங்கல்ல, அந்த பிரச்சனைகளுக்கு விமர்சனங்களுக்கு இப்னு குதைபா அவர்கள் 2 பதில சொல்றார். என்ன பதில சொல்றாரு? இந்த விமர்சனங்கள் இதுவெல்லாம் ஏதாவது ஒரு கூட்டத்தாருடைய வழக்கமாக இருக்க முடியும், ஏதாவது ஒரு கூட்டத்தாருடைய வழக்கமாக இருக்கும். இது ஒரு பதில். இன்னொரு பதில் என்ன சொல்றாருன்னா, அவ் அன் தக்கூன கலத்தம் மினல் காத்தீப், அல்லது எழுத்தர் செய்த தவறாக இருக்கும். 2 பதில். ஒன்ன ஒரு யூதனுடைய கருத்துன்னு சொல்லல, 2ஐயும் பதிலாக சொல்றார். எதிராளி வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு ஏதாவது ஒரு சாராருடைய வழக்கமாக இருக்கும், இல்லையா எழுத்தர்கள் தப்பு செஞ்சிருப்பாங்க, எழுத்தருடைய தவறா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கூட்டத்தாருடைய வளமையாக வழக்கமாக இருக்குமே ஆனால் தப்பே இல்லைன்னு ஆயிடும். எழுத்தர்கள் தவறு செய்தார்கள் என்ற பதிலை நாம் சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இழிவுபடுத்துறதா ஆகாது, இது ரசூலுல்லாஹ்வை கொச்சப்படுத்துறதா ஆகாது. எழுத்தர்கள் தப்பு செஞ்சாங்கிற ஒரு சாதாரண மேற்று ரசூலுல்லாஹ்வை இது பாதிக்காது, அல்லாஹ்வுடைய கலாமை இது பாதிக்காது அப்படின்னு இப்னு குதைபா அவர்கள் சொல்கிறார்கள். இது மட்டும் பாயிண்ட் இல்லைங்க, இதற்கு பிறகு வருவதுதான் மிகப்பெரிய சான்று. நீங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீங்க. என்ன சொல்றாரு இப்னு குதைபா?
வலவு கானஹாத ஐபன் எரிஜி அலல் குர்ஆன். எழுத்தர் தப்பு பண்ணியிருக்காரு நம்ம சொல்றோம்ல பதில். இது குர்ஆனுக்கு எதிரான ஒரு கருத்தாக இருக்குமே, ஆனால் இது குர்ஆனுக்கு எதிரான கருத்து கிடையாது. எழுத்தர் தப்பு செஞ்சாருன்னு சொன்னா ஒரு பேச்சுக்கு எழுத்தர் செய்த தவறு அப்படின்னு நம்ம சொல்றது குர்ஆனுக்கு எதிராக வருமையானால் ல ரஜா அலைஹி குல்லு ஹதாயின் வகா ஃபி கிதாபத்தில் முஸஹஃபி மின் தொரிக்கி தஹஜ்ஜி. குர்ஆன் முஸஹஃபை எழுதும் போது குர்ஆனில் அந்த முஸஹஃபில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான ஒவ்வொரு எழுத்து பிழைகளும் குர்ஆனுக்கு எதிரானதாக வரும். ஆனால் குர்ஆனிலே ஏராளமான எழுத்து பிழைகள் இருந்தும் அதுவெல்லாம் குர்ஆனுக்கு எதிரானது அல்ல என்று நாம விளங்கி இருக்கிறோமே. எதனால்? அது எழுத்தர் செஞ்ச தவறு அப்படிங்கிற அடிப்படையில். அதனால் இதையும் எழுத்தர் செஞ்ச தவறு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இதுதான் பதில் என்று இப்னு குத்தைபா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்னு குத்தைபா யூதன் அல்லது யூதனுடைய தலைவன். யார் இவரு? சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தை ஒட்டி உள்ளவரு, 1200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவரு. அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இமாம் தஹபி அவர்கள் சியர் ஆலாமி நுபலாங்கிற நூல்ல சொல்றாரு, அல்லாமத்துல் கபீர், மிகப்பெரிய அல்லாமா. யாரு? இப்னு குத்தைபா. கான சிக்கத்தன் தீனன் ஃபாலிலன், அவர் நம்பிக்கைக்குரியவர், சிறப்புக்குரியவர். கான ராசன் ஃபி இல்மில் லிசானில் அரபி. குறிப்பா எந்த விஷயத்தை நம்ம சர்ச்சை பண்ணிக்கிறோமோ, இது எழுத்து பிழையா, இது அரபு மொழியில இருக்குதா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த அரபு மொழி துறையில் இவர் தலையாக இருந்தார். யார்? இப்னு குத்தைபா. அரபு மொழியில தலையாக இருந்தார். வல் அக்பார், தகவல் விஷயங்கள்ல எல்லாம் மின் அஹ்லி சுன்னா, சுன்ன ஜமாத் இமாம் அவர். யார்? இப்னு குத்தைபா. அந்த சுன்ன ஜமாத் இமாம் தான் தப்பு குர்ஆன்ல காத்திபுகள் தப்பு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம், அதனால பாரதூரமான கருத்து வராதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவரை யூதனுடைய பட்டியலில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதில் சொல்லி புகுந்து விளையாடுங்க. ஏன் இன்னும் உங்களுடைய விளையாட்டை காணா? அடுத்தபடியாக நாம குர்ஆனை எழுத்தறிய எழுத்தர்கள் அவர்கள் செய்த தவறுகளை நம்ம சுட்டிக்காட்டிட்டு வந்தோம். அதை முதலாவதாக நாம் எடுத்து வைத்தது நுஞ்சி என்பது சம்பந்தமாக. காலங்காத்தால நுஞ்சியை எடுத்து வைத்த உடனே அப்படி இஞ்சி சாப்பிட்ட மாதிரி திணற ஆரம்பித்தவர்கள் அங்கும் இங்குமாக அலைந்து 6 பல்ட்டி அடித்து பதில் சொல்லியிருக்கிறாங்க தங்கள் வாதத்தில். முதல் என்னன்னு கேட்டால், நுஞ்சி என்ற அந்த வார்த்தையில் நுஜி என்று எழுதப்பட்டு மேலே சின்னதாக ஒரு நூன் போட்டிருக்கிறீங்களே, இந்த நூனை நீங்கள் விட்டது, எழுத்தர் விட்டது செய்த பிழைன்னு சொன்னோம். இதற்கு முதல்ல என்ன அவங்க பதில் சொன்னாங்கன்னா, அது நுஜி என்றும் வாசிக்கலாம், நுஞ்சி என்றும் வாசிக்கலாம், அது ஹப்ஸு, இது வர்சு என்று சொன்னார்கள். இரண்டாவது அப்படி அது நுஞ்சி என்று வாசிக்கிறதுல என்ன ஆகி போச்சுன்னா, நூனை விட்டுட்டாங்க அப்படின்னு அந்த பிழையை ஒத்துக்கிட்டு படித்தார்கள். அது பிழைன்னு சொல்ல மாட்டாங்க, விடுபட்ட நூன் என்று படித்தார்கள். வல் ஹுரூஃபு சஹீரத்து, சின்ன ஒரு எழுத்திருக்கே நூனு, ததுல்லு அலா ஐயானில் ஹுரூஃபில் மத்ரூகா, விடுபட்ட அந்த நூனு ஃபி ஹத்தில் மசாஹிஃபுல் உஸ்மானியா, உஸ்மானுடைய அந்த ஏட்டில் ஒரு நூனு, விடுபட்ட ஒரு நூனுக்கு மேலே சின்ன நூனு போட்டிருக்கிறாங்களே, அந்த இடத்தில் உள்ளது ஒரு பிழை அப்படிங்கிறது விடுபட்டதுன்னு அவங்க சொல்லி கொண்டார்கள். மூணாவது என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு பல்ட்டி அடிச்சுட்டு அந்த நுஞ்சி என்பது இப்படி 2 நூன் வந்துச்சுன்னு சொன்னால், அந்த 2 நூனில் 2வது நூனுக்கு சுக்கூன் செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால், அந்த 2வது நூனை விட்டுட்டு தான் நம்ம படிக்கிறது அந்த காலத்து சட்டப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த காலத்து சட்டம் இப்படித்தான் இருக்குதுங்கிறத காட்டணும். இது 3வது பல்ட்டி. 4வது என்ன செஞ்சாங்க, அப்படியாங்க 2 நூனு சந்திச்சுதுன்னா அந்த 2வது நூனில் சுக்கூன் செய்யப்பட்டுச்சுன்னா அதை விட்டு தான் எழுதணும்னு சொன்னீங்கன்னா, குர்ஆன்ல ஒரு வசனம் வருதே, மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவன் நுன்சியான்னு ஒரு வசனத்தை எடுத்து காட்டணும். காலையிலையும் காட்டணும், அவன் மதியானமும் காட்டணும். அவர் தலை குனிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்கோப்பை பார்க்க முடியல. தலை நிமிர்ந்து பாருங்க. இப்போ ஸ்கோப்பில் என்ன இருக்குது, நுன்சிகான் இருக்குது, இந்த 2 நூனு சேர்ந்து இருக்குது, இதில் ஏன் நூன் வச்சாங்க? அப்போ நூனை விடணுங்கிற சட்டம் என்றால் வச்சது தப்பாயிரும். இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டோம். அதுக்கப்புறம் 5வது பெல்ட்டி அடிக்கிறாங்க. அது யுஹி யுஹி இருக்குல்ல, யுஹி என்று 2 யா வருது, 2வது யா விட்டுருவோங்கிறாங்க. அப்படியாங்க, தொடர்ச்சியாக 2 யா வரும் பொழுது 2வது யா விட்டுருவீங்களா? இந்தாங்க யுஹிக்கும் என்று ஒரு வாசகம் இருக்குது, இதில் 2 யா வருது, இது யுஹிக்கும், நான் சொல்றது யுஹி தான் அப்படி. அதுக்கப்புறம் ஒரு பல்ட்டி. 6வது இன்னொரு பல்ட்டி கேட்குறாங்க. இந்த யுஞ்சி என்பதில் நூனை விட்டால் அது பிழை என்று சொல்கிறீர்களே, அதற்கு என்ன ஆதாரம் பக்கத்தில் கேட்குறாரு. ஷேக் அப்துல்லா சாஹிப் அதை கேட்குறாங்க. முஸ்தபா தான் காலையில் சொன்னார்,
என்னது? இதுதான் சின்ன எழுத்து உஸ்மானுடைய கத்துல விடுபட்டிருக்குதே, அது விடுபட்ட பிழை என்று அவர் தான் சொன்னாரு. அந்த பிரிண்ட் அவுட் ஆதாரத்தை நீங்களே அங்க வாங்கிக்கிங்க, சரிங்களா? அடுத்த பிழை என்னன்னு கேட்டா, உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, உலமா பெருமக்களே, விவாத காலத்தில் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோமா? காலையில் இருந்து இது வரைக்கும் நாங்கள் ஒரு கேள்வி பட்டியல் வச்சுக்கிட்டே இருக்கோம். லாக்கின்னா லன் நதுவ லி தத்துலுவ லி எபுலுவ ஒ நபுலுவ, இதுக்கெல்லாம் என்ன தவறுன்னு சொல்கிறீங்களே, இதை விளக்குங்க. எதனால் அது தவறு? நீங்கள் விளக்குன பிறகு அது தப்பு இல்லைன்னு சொல்லி நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லி காலையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் வரைக்கும் பதில் இல்லை. தூங்குறது யார்? இவங்க ஒழுங்காக முழிச்சிருந்து கவனிச்சிருந்து அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. இவங்க தான் தர்ஜமாவில் இது அனைத்தையும் பிழைகள் பட்டியல் போட்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் தவறாக எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பட்டியல் போட்டிருக்கிறாங்க. சஹாபிகள் தவறாக எழுதியிருக்கிறாங்க பட்டியல் போட்டதை எடுத்து வச்சு இதை எந்த அடிப்படையில் சஹாபிகள் தவறாக எழுதியிருக்கிறாங்க அதை விளக்குங்க, இந்த அரங்கத்துக்கு விளக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உங்களையே உட்கார வச்சு உங்கள்கிட்டே நேரடியாக நாங்கள் கேள்வி கேட்குறோம். இதுவரைக்கும் பதில் சொல்லலை. தூங்குறது யாருன்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இடையில ஃபிக்ஹ் விஷயமாக பேசினாங்க. பேசிட்டு நாங்கள் இன்னும் பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபிக்ஹ் விஷயமாக பேசி போட்டு இன்னும் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒப்பந்தத்தை எந்த அளவுக்கு மீறுகிறார்கள் என்பதை இப்போ நீங்கள் மறுபடியும் பாருங்க, போடுங்க. தலைப்பு புனித குர்ஆனில் எழுத்து பிழைகளா? யார் ஃபிக்ஹ் என்ற சட்டத்தை அந்த பிரச்சனை இப்போ ஏற்படுத்தி முதல்ல உருவாக்கி வச்சாரோ அவர் தான் ஒப்பந்தத்தில் சொல்கிறார். புனித குர்ஆனில் எழுத்து பிழைகளா என்ற தலைப்பில் வாதம் நடத்துவோம். ஆனால் நாங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு இறையச்சத்தை பற்றியும் பேசுவோம். தலைப்புக்கு நாங்கள் மாறி பேசுனா உங்களுக்கு என்ன? அவளை கேட்குறது புரியுதா இப்போ உங்களுக்கு? அதுக்கு பிறகு நீங்கள் இன்ஷால்லா தெளிவாக போட்டு காட்டுவோம். அப்போ தலைப்பு மாறி பேசுவோம், தலைப்பு மாறி தான் நாங்கள் பேச இருக்கிறோம் என்று ஏற்கனவே முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த முடிவு ஏன் எடுத்திருக்காங்க தெரியுமா? தலைப்புக்குள்ளே பேசுனா மாட்டிடுவாங்க, தலைப்புக்குள்ளே பேசுனா மாட்டிக்குவாங்க. அதனால தான் தலைப்பு மாறி பேசணும் என்ற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. புனித குர்ஆனில் எழுத்து பிழைகளா என்ற தலைப்பில் வாதம் பண்ணுறோம். அதுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்குங்க நல்லா யோசிங்க. லாக்கின்னா கேட்டிருக்கேன், லன்னதுவ லி தத்துலுவ லி எபுலுவ நபுலுவ, ஒரு கேள்விக்காவது இதுவரை பதில் சொன்னாங்களா? வாய் திறந்தாங்களா? யோசிக்கணும், நடுநிலையாக யோசிக்கணும். சஹாபாக்கள் மேலே அபாண்டமான பழியை சுமத்தி விட்டு ஏன் மௌனம் சாதிக்கிறீங்க? மௌனம் சாதிப்பதற்கான காரணம் என்ன? வாய் திறந்தால் மாட்டி விடுவோம் என்ற பயமா? அதனால இப்போவும் சொல்கிறேன், தலைப்பு மாறி போயிடுவோம், தலைப்பு மாறி போய் நம்ம என்ன செஞ்சிடலாம், தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, தயவு செய்து நினைக்காதீங்க. சஹாபாக்கள் மேலே அபாண்டமான பழி சுமத்துனீங்கல்ல, நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு வாய் திறங்க. வாய் திறந்தாதான் உங்களுடைய அபாண்டம் வெளிப்படும். வருஷ விஷயத்தில் வாய் திறந்தீங்கல்ல, உங்கள் அபாண்டம் வெளிப்பட்டுச்சா இல்லையா?
முஸ்ஹப் வரிசை விஷயத்துல வாய் திறந்தீங்கல்ல, உங்க அபாண்ட வெளிப்பட்டுச்சா இல்லையா? அதே மாதிரி இதுல வாயை திறங்க. திறந்தாதான் நீங்க சஹாபாக்கள் மேல எவ்வளவு அபாண்டத்தை சுமத்திருக்கிறீங்க, குர்ஆன் எழுத்தில் பாதுகாக்கப்படவில்லை என்று நச்சு கருத்தை சொல்லி இந்த சமுதாயத்தில் நீ எவ்வளவு பெரிய விபரீத கருத்தை பரப்புறீங்க. அது யார் மேல பழி சுமத்தி? சஹாபாக்கள் மேல. எழுதிய சஹாபாக்கள் சரியாக எழுதியிருந்தும் கூட, சரியாக எழுதியிருந்த அந்த சஹாபாக்கள் மேல அபாண்ட பழி சுமத்தி தப்பா எழுதிட்டாங்கன்னு சொல்றீங்க தெரியுதா? இதை வெளியே கொண்டு வரதுக்கு தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் வாய் மூடிட்டு இருக்கீங்க? ஒரு நாள் ஆயிடுச்சா என்ன? நீங்க போட்டது தானே, நீங்க போட்டதை எடுத்து வச்சு தான் நான் வரிசையை அடுக்கி வச்சு சொல்லுங்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நாங்க பதில் சொல்றோமா என்ன? ஒரு வார்த்தை கூட வாய் திறக்க மாட்டீங்களா? ஏன் பயப்படணும்? அதனால கேட்கிற கேள்விக்கு நாங்கள் எடுத்து வைத்திருக்கிற, நீங்க போட்ட பிழைன்னு போட்டதை தான் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். புதுசாக ஒன்று நாங்கள் எடுத்து வைக்கல. நீங்கள் பிழைன்னு போட்டதை எடுத்து வச்சு நாங்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறோம். நீங்கள் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறீங்க. பதில் சொல்வ கடமைப்பட்டிருக்கிற நிலையில தலைப்பு மாறி போய் மக்களை ஏமாத்தாதீங்க. சத்தியம் மக்களுக்கு போய் சேரணும்னு சொன்னா வாயை தரங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இப்னு குதைபா சொன்னதாக ஒரு கருத்தை சொன்னாங்க. எது அவங்களுக்கு தேவையோ அது மாதிரி சொல்லி முன் பின்னால் இரட்டடிப்பு செஞ்சிடறது. அது பல விஷயங்களில் உண்டு. இதில் நீங்கள் பாருங்களேன், இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 2 காரணம் சொல்கிறாங்கல்ல. அதில் முதலாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அலா மதுஹபிம் மின் மதாஹிபி அஹ்லில் இஅராபி ஃபீஹா, இஅராபுடைய மதஹபுக்காரர்களில் இது ஒரு முறை அப்படின்னு வைக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து தான் அவங்க சொன்னால அது 2வது வருது. தக்கூன கலத்தம் என்னல் காத்திபி அல்லது எழுத்தர்களுடைய பிழை என்று வைக்கணும். 2ல் 1 செய்யணும். 1 இஅராபில் அதுக்கிட்ட சட்டம் இருக்குது, அதனுடைய மதுஹபில் ஏதோ ஒரு மதுஹபில் இப்படி இருக்குன்னு சொல்லணும், அல்லது தப்பு இருக்குன்னு சொல்லணும். அப்படிங்கிறத 2வதாக சொல்லிட்டு கடைசியில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அதுக்கு அடுத்து ஃபைங்கானத் அலா மதாஹிபின் நஹ்வியின், நஹ்வியனுடைய மதுஹபலில் ஒரு முறைதான் இது என்று இருந்தால் ஃபலைஸ ஹாஹுனா லஹ்னுன், குர்ஆனுடைய எழுத்திலே எந்த பிழையும் இல்லை. பிஹம்தில்லா, அல்லாஹ்வுக்கே எல்லா போலும். இதெல்லாம் இருக்குது. இதை சொல்லாமல் அவங்க தப்புன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதை முன்னால் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து தப்புன்னு எது இருக்குதோ அதை இடையில இல்லைங்க நீங்கள் வாசிக்க எட்டடி பண்ணி இருந்தால் இப்னு குதைபா சொல்லிக்காங்கன்னா எல்லாத்தையும் வாசிக்கணும். அவர் 2 காரணத்தில் ஒரு காரணம் அந்த இலக்கணத்தினுடைய இமாம்களுடைய ஒரு மதுஹபில் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற முதல் காரணத்தை சொன்னாரா இல்லையா? அப்படி காரணத்தை வச்சுட்டா எந்த பிழையும் இல்லை அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் நீங்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு அவரும் தப்புண்டு விட்டார், அவரையுமா நீங்கள் யஹூதி என்கிறீர்கள், அதை மட்டும் முடிச்சுட்டு இருக்கீங்க. அவர் அல்ஹம்துலில்லாஹ் வேற போறாரு. அப்போ தப்புன்னு சொல்றதை விட இது இலக்கணவாதிகளுடைய ஒரு வழிமுறை என்று சொன்னால் தவறே இல்லைன்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இப்படி தான் சொல்லண்டு அல்ல போடுறாரு. இதை ஏன் வாசிக்காமல் விட்டீங்க? நீங்கள் வாசிக்கிறதா ஃபுல்லாக வாசிக்கணும். ஏன் இடையில் விட்டு விட்டு வாசிக்கிறீங்க? நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்களா? சரி, அடுத்த பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அவர்கள் தப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள், இந்த இமாம் தப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே எழுத்திலே பிழை, ஓதுவதிலே பிழை இல்லை அப்படின்னு சொன்னால அவங்க சொன்ன அந்த இப்னு குதைபா இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதுக்கடுத்து அவரே சொல்றாரு, வ கதாலிக லஹ்னுல் லாஹினீன் மினல் குர்ராயில் முதாஹிரீன். இந்த எழுத்துல மட்டும் இல்லை, பின்னால இந்த ஓதிக்கிட்டே வந்தாங்க பாருங்க, அவங்களும் தப்பு பண்ணாங்க. இப்போ என்ன சொல்ல போறீங்க? இப்போ எழுத்துக்கு மட்டும் சொன்னீங்கல்ல, ஓதிக்கிட்டு பாதுகாக்கப்படுறீங்கல்ல. நீங்க சொன்ன இப்னு குதைபா ஓதுறதுலேயும் தப்பு பண்ணிவிட்டாங்க. அப்போ நீங்க ஓதுறது தான் பாதுகாக்கப்பட்டேன்னு சொன்னீங்களே, அடிபட்டு போச்சே, உடப்பட்டு போச்சே. இப்போ இதுலேருந்து இப்போ எதையுமே நீங்கள் சொன்னால் ஒழுங்காக சொல்லுங்க. இப்போ இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அதே இப்னு குதைபா சொல்கிறாரு, ஓதுனவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்கங்கிறாரு. அப்படி ஆனால் ஓதுது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவருடைய கூற்று பிரகாரம் பாதுகாக்கப்படலன்னு ஆகுது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி ஆகணும். அடுத்து குர்ஆன் எழுத்து வடிவில் இருக்குதுல்ல, அதுக்கும் இறை வேதம் என்று சொல்லலாமா அப்படின்னு கேள்வி வச்சுக்கிட்டே இருந்தோம். அவ்வளோ பதில் சொல்லாமல் இருந்து இப்போ தான் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் வேற நம்ம தூங்கிட்டு இருந்தோம்மா. நீங்கள் உடனே பதில் சொல்லியிருந்தாக்க நாங்கள் தூங்கணும், நீங்கள் முடிச்சுட்டு இருக்கீங்க. இதை கேட்டு 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 கடைசி இப்போ சொல்லிவிட்டு எங்களை போய் தூங்கிட்டுங்கிறீங்க. நீங்கள் சொல்லாதனால தானே தூங்கியிருப்போங்களோண்டு திரும்ப திரும்ப நாங்கள் கேட்டோம். இப்போ தான் பதில் சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ எழுத்து வடிவில் இருப்பதும் கூட குர்ஆனும் நீங்கள் ஒப்புக்கொண்டீங்க. இப்போ நான் சொல்கிறேன், அதுவும் குர்ஆன் தானே.
இன்னா நஹனு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். இறைவன் சொல்கிறான், குர்ஆனை நாம இறக்கணும், நாம பாதுகாப்போம்னு. எது குரான் என்று அவர்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம இப்போ தான் பதில் சொன்னோன்டாங்க. ஆனால் மக்கள் எல்லாம் சாட்சியாக இருக்கிறாங்க, வீடியோலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது குரான் என்று நான் குரான் எடுத்து காட்டினேன்னா, அதே மாதிரி சகோதரர் பிஜே அவர்கள் பேசும்போது ஓசைக்கு ஒத்து இருந்தால் எழுத்தும் குரான்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார். இப்போ நீங்கள் விளங்கிக்கோங்க யார் நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி. அடுத்து இந்த இப்னு குத்தைபாவை சொன்னாங்க, அதுலேயும் தூங்கத்தான் செய்கிறாங்க. தெளிவாக நான் சொன்னேன். இப்னு குத்தைபா சொன்னார், இது ஒரு சாராருடைய வழக்கமாக இருக்குமே, ஆனால் குரானில் எந்த பிழையும் இல்லை அப்படின்னு அவர் சொன்ன வாசகத்தை நான் வாசித்து காட்டினேன். அதையும் என்ன செஞ்சாங்க, கவனிக்காமல் தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. தூக்கம்னாலும் தூக்கம், பயங்கரமான தூக்கமாக இருக்குது. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, 2 பதிலையும் சொல்லியிருக்காருண்டாங்க. 2 பதிலையும் சொன்னாரா இல்லையா? எழுத்தர் செஞ்ச தவறு என்று சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அப்படி நான் சொல்லிட்டு இதை விட பயங்கரமாக இன்னும் அழுத்தமாக இப்னு குத்தைபா சொல்றாரு ஒரு வாசகத்தை சேர்த்தும் சொன்னேன். அதே மறந்துட்டீங்க, அப்ப தூங்கி இருக்கிறீங்க. அது என்ன சொன்னா, வலவு கான ஹாதா ஐபன் எரிஜி அலல் குர்ஆன், எழுத்தர்கள் செஞ்ச தப்புங்கிற ஒரு பதிலையும் சொல்கிறார். அப்ப இப்னு குத்தைபாக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, எழுத்தர்கள் செஞ்ச தப்புன்னு நம்ம சொல்றதுனால இது குர்ஆன்ல நம்ம தப்பு சொல்லிட்டோம் அப்படின்னு மக்கள் நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக அந்த டவுட்டையும் கிளியர் பண்றார். எழுத்தர் தப்பு செஞ்சாருன்னு சொன்னதுனால இது குர்ஆனுக்கு எதிராக வராது. ஒரு பேச்சுக்கு இதை குர்ஆனுக்கு எதிராக உங்களை மாதிரியான ஆட்கள் கொண்டு வருவார்களே, ஆனால் ல ரஜா அலைஹி குல்லு ஹதைன் வகா ஃபி கிதாபத்தில் முஸ்ஹஃபி மின் தொரிக்கி தஹஜ்ஜி, எழுத்து பிழை ரீதியில், எழுத்து ரீதியில் முஸ்ஹஃபை எழுதும் போது ஏற்பட்ட எல்லா பிழைகளும் குர்ஆனுக்கு எதிராக வரும். அதையெல்லாம் நம்ம குர்ஆனுக்கு எதிராக நினைக்கிறோமா? இல்லை இல்லை. அப்ப இதை எதுவுமே எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு இப்னு குத்தைபா சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். அதை கொண்டு கொள்ளாம விட்டுட்டாங்க. இனி அடுத்து வரும் இப்னு குத்தைபா என்னென்னலாம் சொன்னாருன்னு பட்டியல் வரத்தான் போகுது. பிழைகளை தவறுதலாக செஞ்சுட்டாங்கிற பட்டியல் போட்டு வந்தோம். முதலாவதாக நுஞ்சி சம்மந்தமாக கேட்டோம். இப்போ வரைக்கும் பல்டி அடிச்சு தான் இருக்காங்களே தவிர பதில் சொல்லலை. இரண்டாவதாக ஃபமா லில்லதீன என்ற வசனத்தை சொல்லி கேட்டோம். எல்லா இடத்துலையும் லில்லதீன வரும்பொழுது அலிஃப் சேர்க்கப்படவில்லை, இந்த இடத்துல மட்டும் அலிஃப் சேர்க்கப்பட்டிருக்கு, எடுக்கப்படாமல் இருக்குது. ஆனால் லில்லதீன ஃபமா லில்லதீன என்று யார் ஓதினாலுமே ஒரு பிரச்சனை இல்லை. அதை எடுத்து எழுதும் போது ஏன் அலிஃபை சேர்த்துருக்கீங்க, அது ஏன் எடுக்கலை, அது தவறுதலாகத்தான் நடந்திருக்குது, இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறீங்க, பதிலை சொல்லுங்கன்னு கேட்டால் பதிலை சொல்ல. லாக்கினா ஏன் கேட்கல, லாக்கினா ஏன் கேட்கலன்னு கேட்குறாங்க. இது எப்படின்னு கேட்டால், கூரையில் ஏறி கோழி பிடிக்க தெரியாது, அது தெரியாதவன் வானத்தில் ஏறி புறா பிடிக்க போன கதையாக இருக்குது. அவுட்டான கொஸ்டின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இது கேட்டுருக்கிறோம்ல காலைல, நீங்கள் எதிர்பார்த்த கொஸ்டின் தான் வருமா? கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள், அதுக்கு பதில் வரல. சரிங்க, காலையிலேருந்து கேட்டிருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின் விட்டாச்சுங்க. பல்காக 10 மார்க் எடுத்துகிட்டு போங்க. 2 கேள்விக்கு தான் தப்பாக பதில் சொல்லிட்டு பதில் சொல்ல முடியாமல் கோழி முட்டையாக இருக்குது, இதுக்கு பல்காக எடுத்துகிட்டு போங்க. அதில் ஏன் நம்ம புகாரை சொல்லிட்டோம்ல, என்ன பிழை ஏற்பட்டுள்ளது என்பதை அந்த குர்ஆன் விரிவுரையில் எழுதப்பட்டிருக்கா இல்லையா? லாக்கின்னா என்பதில் அந்த அலிஃபு கூடி இருக்கிறது என்பதற்கான காரண காரியத்தை அங்கே எழுதணும்ல, இதுதாங்க அதில் எழுதப்பட்ட விஷயம். இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சரியா? 10 மார்க் கொஸ்டின். அடுத்து நம்ம வாதத்துக்கு வருவோம். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பிழை திருக்குர்ஆனில் 96வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் ல நஸ்ஃபஅம் பின் நாசியா என்ற ஒரு வசனம் வருகிறது. நஸ்ஃபஅன்னா என்னது? நாம் பிடிப்போம் என்ற அர்த்தம், ஒரு வினைச்சொல். உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறதா இருந்தால், வினைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் அதில் அதனுடைய கடைசி எழுத்தில் தோ ஜபரு, தோ ஜபரு, தோ ஜேரு, தோ பேஸ்லாம் வராது. போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த அலிஃபில் அலிஃபுக்கு தோ ஜபர் வந்திருக்கா? இங்கே பாருங்க, நஸ்ஃபஅன் ஐனுக்கு பக்கத்தில் ஒரு அலிஃபை போட்டு தோ ஜபர் போட்டிருக்கிறாங்க. இது பெயர் சொல்லில் தான் வரும், இது வினைச்சொல். வினைச்சொல் அப்படி வராதுங்க. ஆனால் அப்படி வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒருவேளை வினை சொல்லில் கடைசி எழுத்து முடிகிற எழுத்து இன்னில் முடியுதுன்னு வைங்க, ல நஸ்ஃபஅன் என்று முடியுது. முடியும் போது அது எப்படி எழுத்தில் கொண்டு வரணும்னு கேட்டால், லாம் போட்டு நூன் போட்டு சீன் போட்டு ல நஸ் ஃபே ஜபர் ஃபா, ல நஸ்ஃப ஐன் போட்டு நூன் போட்டு தான் சுக்குன் வைக்கணும். ல நஸ்ஃபஅன் என்று நூன் போட்டு தான் சுக்குன் வைக்கணும். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அங்கே அந்த ஐனுக்கு எடுத்து நூன் போட்டு சுக்குன் வைக்காம, அது அவங்க கவனத்தை மீறி ஒரு தவறுதல் நடந்திருக்குது. அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, அலிஃபை போட்டு ஒரு பெயர் சொல்லுக்கு தோ ஜபர், தோ ஜேர், தோ பேஸ் வைப்பாங்க இல்லையா, அது நசப் அங்கே பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது தவறு என்று நாங்கள் சொல்கிறோம். இது 4வது. சரிங்களா? ஒன்று அவுட் ஆக்கி விட்டோம் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின். சரியா? அதுக்கும் பதில் சொல்லுங்கள். இதோட சேர்த்து 4, இதுக்கும் பதில் சொல்லுங்கள்.
அடுத்து வந்து அவங்க வந்து ஒப்பந்தத்தை பற்றி ஒரு படம் காட்டினாங்க. பெரிய படமாக தான் காட்டினாங்க. முதல்ல அடிப்படை விஷயமே விளங்கலைன்னு தான் தோணுது. ஒப்பந்தத்தில் வந்து காலையில் இருந்து சாயந்தரம் வரை நைட்டு வரையும் பேசணும்ல, எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்குறோம். ஒப்பந்தத்தில் வந்து விடிய விடிய பேசுவோம். எதை பேப்பரில் எழுதுகிறோமோ அதுதான் ஃபைனல், அதுதான் முடிவு. அப்படித்தான் நீங்களே எழுதி வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. வேணா ஒரு சவால் விடுறேன், உங்களுடைய நிலைப்பாடு எழுதியிருக்கீங்கல்ல, இதை நம்ம பேசும்போது எங்கேயா பேசியிருக்கிறோமா? முடிஞ்சால் அதுக்கு ஒரு படத்தை போட்டு காட்டுங்க. இதை கடைசியில் நாம எழுதுறோம், அதுக்கு பின்னால தான் அவங்களும் சேர்ந்து எழுதுறாங்க. கடைசி ஃபைனலாக படிக்கும்போது தான் அதை கிளிப் அதில் வந்து வீடியோவில் எடுத்திருப்பாங்க, வேணா பாருங்க. அப்போ இது எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, ஒப்பந்தம் போடும்போது பல விஷயங்களை பேசுவோம், அதில் கூடுதல் குறைவெல்லாம் இருக்கும். ஃபைனலாக நாம் 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டிருக்கிறோமா இல்லையா? அதில் என்ன போட்டிருக்கிறோம், அதில் என்ன போட்டிருக்கோன்னு நீங்கள் பாருங்க. 2 தலைப்பு போட்டு வச்சிருக்கிறோம். நிலைப்பாடுகளில் வந்து 2 விஷயத்தை எழுதி வச்சிருக்கிறோம். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இறைவன் இறக்கி அருளிய அந்த குர்ஆனில் எழுத்து பெற இல்லை, மனிதர்கள் எழுதுகின்ற பொழுது அந்த எழுத்தர்களில் தவறு வந்திருக்குது அப்படின்னு ஒரு வாசகத்தை போட்டிருக்கிறோம். அடுத்து அது மாத்திரம் நம்ம சொல்லலை, எதிர்த்தரப்பின் அறிஞர்கள் தான் குர்ஆனுக்கு எதிராக நச்சு கருத்துக்களையும் யூத கருத்துக்களையும் முஸ்லிம்களின் ஈமானை பறிக்கக்கூடிய மாபெரும் விஷம கருத்துக்களையும் குர்ஆனை கேவலப்படுத்தும் கருத்துக்களையும் கூறி குர்ஆனை இழிவுபடுத்துகின்றனர். இப்படின்னு நீங்க கையெழுத்து போட்டீங்களா? கையெழுத்து போட்டிருக்கீங்களா இல்லையா? இதுல என்ன? இப்ப நாங்க சொல்லக்கூடிய அந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்பதை மூத்திரத்தில் நெத்தியில எழுதணும் சொன்னது கேவலப்படுத்தக்கூடிய விஷயமா? தலைப்புக்கு அப்பாற்பட்ட விஷயமா இது? யார் சொன்னது தலைப்புக்கு அப்பாற்பட்ட விஷயம்? நீங்க தான் தெளிவா எழுதி வச்சிருக்கிறீங்களே. நாம 2 பேரும் சேர்ந்து ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் தானே. எதிர் தரப்பினர் அறிஞர்கள் தான் குர்ஆனுக்கு எதிராக இந்த கருத்தை வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு உங்க முன்னால படிச்சு வாசகத்தை சொல்லி அதுக்கு பின்னால கையெழுத்து போட்டீங்க. ஒரு சமயம் கையெழுத்து போடும்போது தூங்கிட்டீங்களோ தெரியல எனக்கு, அப்பவும் தூங்கி இருப்பீங்களோ? அப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன், என்னன்னு எனக்கு விளங்கல. இவ்வளவு காலையில உங்காலும் படிச்சாரா இல்லையா? உங்க நிலைப்பாட உங்கால படிச்சாரு, எங்க நிலைப்பாட எங்கால படிச்சாங்க இங்க இருக்கக்கூடியவங்க. அப்பமாவது கவனிக்கணுமா இல்லையா? எதிர்த்தரப்பினர் அறிஞர்கள் தான் குர்ஆனுக்கு எதிராக பேசுறாங்கன்னு சொல்லியிருக்கிறோமா இல்லையா? அப்ப இவ்வளவும் இருக்குது. அதனால தான் நாங்க எடுத்து வைக்கிறோம். ஒரு காலத்திலையும் தலைப்புக்கும் மாறி பேசுகின்ற அந்த விஷமத்தனமான செயல் எங்கள்கிட்ட கிடையாது, உங்கள்கிட்ட தான் இருக்கும். அடுத்து போடுறேன், தப்சீர் சாவி. இது மற்ற அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தப்சீர்ல அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, குர்ஆனை வந்து குர்ஆனை பார்த்து, அதாவது குர்ஆனை வந்து ஒரு ஆளு வெளிப்படையாக படிச்சு அதுல இருந்து சட்டத்தை எடுத்தார்னா அவர் காஃபிராவே மாறிடுவாராம். குர்ஆன் இருக்கலங்க, உலக மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய குர்ஆன் இருக்குல்ல, இந்த குர்ஆனை பார்த்து ஒரு ஆள் சட்டம் எடுத்தார்னா அவர் வந்து காஃபிராவே ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி தப்சீர் சாவில எழுதியிருக்காங்க. எப்படி எழுதிருக்காங்க பாருங்களேன். லா யஜூசு தக்லீது மா அதல் மதாஹிபில் அர்பாத்தி. 4 மதுஹப் இருக்குல்ல, இது அல்லாத வேற எதையும் தக்லீது செய்யக்கூடாது, கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வலவ் வாஃபக கௌல சஹாபதி, அந்த கருத்து, ஒரு கருத்தை நீங்க பின்பற்றுதீங்க, அந்த கருத்து சஹாபா கூடிய கூற்றுக்கு ஒத்ததாக இருந்தாலும் சரியே, வல் ஹதீஸ ஸஹீஹ, ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு ஒத்ததாக இருந்தாலும் சரியே, வல் ஆயத்த, குர்ஆனுக்கு ஒத்ததாக இருந்தாலும் சரி. அட குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி நீ வந்து தண்ணி அடிக்காதப்பா, அல்லாஹ் குர்ஆன்ல தண்ணி அடிக்க கூடாதுன்னு இருக்கிறான் என்று ஆயத்தை சொல்லி உங்கள்கிட்ட சொன்னாலும் நீங்க அதை பின்பற்ற கூடாதான். இது யாருடைய கருத்துங்க? இதுதானுங்க நஸ்ரானிகளுடைய கருத்து, இதுதானே யூதருடைய கருத்து. இந்த கருத்து உங்களுடைய அறிஞர்கள் சொல்லவில்லை என்று நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்லி இருந்தா நாங்க வந்து தலைப்புக்கு அப்பாற்பட்டு பேசுறோம், நாங்க ஏத்துக்கிறோம். இது உங்களுடைய அறிஞருடைய கருத்தா இல்லையா? இல்லை, எங்களுக்கு இதுக்கு இது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து சொல்றாங்க ஃபல் ஹாரிஜு அனில் மதாஹிபில் அர்பஅத்தி லாலுல் முதில்லுன். 4 மதுஹபை விட்டு வெளியேறி விட்டான் என்றால் அவன் வழிகேடன், வழிகெடுக்கக்கூடியவன். ஒருத்த மதுஹபை ஏத்துக்கலன்னு வைங்களேன், அவன் முஸ்லீமே இல்லையா, வழிகெடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறாங்க. இது மாத்திரம் இல்லை, இன்னும் சொல்றாங்க அன்னல் அஹ்தபி லவாஹிரில் கிதாபி வ சுன்னா மின் உசூலில் குஃப்ரி. குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து வெளிப்படையான சட்டங்களை எடுத்துக்கொள்வது அது குஃப்ர்ல கொண்டு போய் சேர்த்துரும், குஃப்ருடைய அடிப்படை விஷயத்துல கொண்டு போய் சேர்த்துரும். குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொல்லி நீங்க தாவா பண்ணீங்கன்னா, குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொல்லி நீங்க மற்ற விஷயங்களை நீங்க தடுத்தீங்கன்னா, அல்லது ஏவல் விலக்கல் உள்ள சட்டத்தை நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா நீங்க அத்தனை பேருமே காஃபிர் ஆயிருவீங்களாம்.
நாங்க மட்டும் இல்ல, சுன்ன ஜமாத்தை சார்ந்த நீங்களும் அப்படித்தான். ஒரு ஆயத்தை எடுத்து நீங்க பேசிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க காஃபிர். இப்படி நாங்க சொல்லல. அன்பிற்குரியவர்களே, குர்ஆனுடைய விஷயத்தில் இவங்க எப்படி விளையாடக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுக்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தையில இங்கே புரிஞ்சுக்கிறலாம். நுஞ்சி இஞ்சின்னாங்க. நுஞ்சி அப்படிங்கிறது நம்ம போன்ற ஆள்கள் சொன்ன வாசகம் அல்ல, அது இறைவன் தன்னுடைய வேதத்தில் சொன்ன வாசகம். ஒரு எழுத்தை சொன்னால் 10 நன்மை உண்டு என்கின்ற தரத்தில் இருக்குது. அதை இவங்க எப்படி கையாளுறாங்க? மளிகை கடை ஜாமானா ஆக்கிட்டாங்க. இஞ்சி சுக்கு இந்த நிலைக்கு குர்ஆனை வச்சிருக்காங்க. இது நம்ம சொல்லலை, அவங்களே சொன்னது தான். நுஞ்சி இஞ்சின்னாங்க. அப்போ குர்ஆனை எந்த லெவலுக்கு அவங்க வச்சுருக்காங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்ததாக நுஞ்சி அப்படிங்கிறது தவறாக எழுதப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்கன்னாங்க. அந்த அறிஞர்கள் யார் அப்படிங்கிறத போன அமர்வில் கேட்டோம். இது வரைக்கும் சொன்னாங்களா? பத்ததுக்கு தான் தூங்கிட்டோம் அப்படின்னாங்க. இப்போ இவங்களுக்கு நான் அறிஞர்கள் யாரு கேட்டோமே, அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நுஞ்சி என்பது தவறாக எழுதப்பட்டுள்ளது. அப்படி சொன்ன அறிஞர்கள் யார் தாங்கன்னு கேட்டோமா இல்லையா? ஏன் தரல? பதில் இல்லையா? அழுது தூங்கிட்டீங்களா உங்கள் பாஷையில்? அடுத்து பாருங்க, இரட்டடிப்பு சொன்ன விஷயம். அவ இப்னு குதைபா விஷயத்தில் நாங்கள் வாசிக்கத்தானே செஞ்சோம். பாருங்க, இரட்டடிப்பு ஏன் செய்தீர்கள் என்று அதில் குறிப்பிட்ட ஒரு வாசகத்தை நான் படித்து காமிச்சேன். இது இப்படி எழுதுவது இலக்கணவாதிகளுடைய ஒரு வழிமுறை என்றால் அதில் தவறே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு. இதை படிச்சுங்களா நீங்கள்? நீங்கள் போட்டு காமிக்க முடியுமா? நான் அப்படி தான் படித்தேன். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் படித்தேன், நான் படித்து காமிச்சேன், நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னீங்கல்ல. இப்படி நீங்கள் வாசிச்சிங்களா? இப்போ போட்டு காமிக்க தெரியுமா? நான் எல்லா புகழும் அல்லாஹ்விற்குன்னு சொன்னேன், குர்ஆனில் எந்த பிழையும் இல்லை என்று அவங்க எழுதினதை போட்டுட்டு அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார்ல, அதையும் நான் படித்து காமிச்சேன் என்பதுதான் உங்கள் நிலையா இருந்தால் நீங்கள் இப்போ எனக்கு போட்டு காமிங்க. நான் எல்லாத்தையும் படித்தேன்னு இப்போ போய் சொன்னீங்களே அரங்கத்துக்கு. நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? ஏன் உங்களுக்கு தோதுவானதை படித்து போட்டு மற்றதெல்லாம் ஏன் விட்டீங்கன்னு கேட்டேன். அதுக்கு நீங்கள் சொன்ன எதையும் விடலைன்னு. நீங்கள் இப்போ இதை விட்டீங்கன்னு இப்போ நான் சுட்டி காட்டுறேன். இல்லை நான் விடலைன்னு சொன்னால் அடுத்த இதில் நீங்கள் போட்டு காமிங்க. நான் இதையும் தான் சொன்னேன் அப்படின்னு இப்போ போட்டு காமிக்கணும். இல்லைன்னா பொய் சொல்லிக்கன்னு தான் அர்த்தமாகும். நீங்கள் இதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டா வாதமே தேவையில்லையே. ஏன் குர்ஆன் எழுத்துப்பிழை இல்லை என்று சொல்லி முடித்தல்லவா அல்ஹம்துலில்லாஹ் என்கிறார் இப்னு குதைபா. வாதமே தேவையில்லை, முடிஞ்சு போச்சே. இதை நீங்கள் வாசிக்கவே இல்லை. ஏன் இரட்டடிப்பு செய்தீர்கள் என்று கேட்டால் அதுக்கு அவன் பதில் சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இருந்துச்சுல, ஏன் அதை விட்டுட்டீங்க? அப்போ படிக்கும்போதே நீங்கள் தூங்குனீங்களா? நான் கேட்குறேன். படிக்கும்போதே தூங்கினாதான் அது விடுபட்டிருக்கும். ஆனால் நீங்கள் தூங்கினாலும் வீடியோ தூங்கியிருக்காது, அது இருக்குதா இல்லைங்கிறத காமிச்சிடும். அதனால் நீங்கள் காமிங்க. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க, இது ஏன் போட்டு காமிச்சோன்னு சொன்னால் நிலைப்பாடில் என்ன இருக்கான்னு நாங்கள் 1000 பேசுவோம். நிலைப்பாடில் இருக்கிறது தான் எல்லாம் கையெழுத்து போட்டது தான் நாங்கள்ல. ஏன் நம்ம சுட்டி காட்டணும்? அந்த விவாத ஒப்பந்தத்தில் அவர் சொல்கிறது நாங்கள் எந்த தலைப்பிலும் பேசுவோங்க அப்படிங்கிறாரு. அவங்க மனநிலை என்ன அப்படிங்கிறத இந்த அரங்கத்துக்கு எடுத்து காட்டுறது தான். எப்படி கையெழுத்து போட நிலைப்பாடு என்னங்கிறது அங்கே சொன்னீங்கல்ல, எதை வேண்டுமானாலும் அங்கே சொல்லுவோம்டு. உங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத அரங்கத்துக்கு தெளிவுபடுத்த தான் அதை நாங்கள் போட்டு காமிச்சோம். நிலைப்பாடெல்லாம் பேசுகிறோங்க. அடுத்த சப்ஜெக்டு நீங்கள் யார், உங்கள் மனநிலை என்ன என்பது தான். அடுத்ததாக நீங்கள் ஆபாசம் எழுதியிருக்க அப்படிங்கிறீங்களே, பொதுவாக நீங்கள் இடையில 2 வரி 3 வரி மட்டும் பாசக்கூடாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாட்சி காமிச்சிங்கல்ல, அது ரத்தில் இருக்குது அப்படின்ட்டு அதை நீங்கள் அந்த பாட ஆரம்பத்துலேருந்து படித்து காமிச்சு இது என்னங்கிறீங்க சொல்லணும். சும்மா 2 வரியை படித்து நீங்கள் சொன்னாக்கா இது எதற்கு சொல்லப்பட்டது ஆரம்பத்தில் நீங்கள் வாங்க, இந்த அரங்கத்தை நீங்கள் படித்து காமிங்க. அப்போ தான் நீங்கள் சொல்ல உண்மைங்க இவங்க வழங்குவாங்க. சும்மா இடையில 2 வரி படிச்சுட்டா போதுமா? இது என்ன ஆபாசங்கள் ஏன் பண்ண ஆரம்பத்தில் படித்து வந்தால் எதற்கு சொல்லப்பட்டங்கிறது தெரியும். சரி, ஏன்னா அந்த முன்னாலே ஏன் தெரியுமா நான் வாசிக்க சொல்கிறேன், அதிலேயே வருகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டதில் எந்த சுபாம் இல்லைன்னு ஸல்லல்லாஹு சொன்ன அது இதெல்லாம் வருகிறது. அப்போ அதையெல்லாம் படிச்சுக்கிட்டு வந்தால் இங்கே ஏன் சொல்லப்பட்டது எப்படி சொல்லப்பட்டதுங்கிறது தெரியும். அதையெல்லாம் சொல்லாமல் இடையில மட்டும் சொன்னீங்க. அப்படி பார்த்தாக்கா நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க, ஒரு ஆள் நோயாளியாக இருந்தால் பன்றி இரத்தத்தை சேர்க்கலாம் அப்படிங்கிறீங்க, ஒரு நோயாளியாக இருந்தால் பன்றியினுடைய இதயத்தை சேர்க்கலாம் அப்படிங்கிறீங்க. ஏன் அல்லாஹு தாலா லஹுமுல் ஹின்சின்னு தான் சொல்கிறான். அப்போ ஹதீஸ் பின்பற்ற மாட்டியாலா நீங்கள்? ஹதீஸில் பொதுவாக வருகிறத புகாரிலாம் அன் பை அல் ஹின்சீரி, ஹின்சீரை விற்பதை கூடாது. அப்போ மொத்தமாக எல்லாத்துலேயும் நஜீஸ் தான் அர்த்தம்.
நீங்கள் அதுக்கு மாற்றமாக பன்றியினுடைய தோல் சுத்தமாதுங்கிறீங்க. இதுவல்லங்க ஆபாசம். இப்போ இது குர்ஆனுக்கு முரண்படுதா இல்லையா? குர்ஆனோடு விளையாடுவதா இல்லையா? குர்ஆனுக்கு எதிராக போர் தொடுப்பதா இல்லையா? குர்ஆன் சொல்லுதில்ல, எனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் மூலமாக, எனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றுங்கள். வஅன்ஸல்னா ஸிக்ர, நபி அவர்களே உங்களுக்கு நான் குர்ஆனை இறக்கி வைத்தேன், நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக. அப்போ லஹமுல் ஹின்ஸீர் இருந்தாலும் உண்மை விளக்கம் என்ன? நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல, புகாரில் இருக்குதுல்ல. அப்புறம் என்ன, நீங்கள் லஹமுல் தான் வந்திருக்குது, அது அல்லாஹ் அர்த்தத்தோடு தான் சொல்லி. இப்போ நபியை விட்டாச்சு, அல்லாஹ் அர்த்தத்தோடு தான் சொல்லியிருக்கிறான். அதெல்லாம் அது அல்ல, நபி அவர்கள் விளக்குவார்கள் என்பதையும் அல்லாஹ் அர்த்தத்தோடு தானே சொன்னால், அதையும் விட்டுட்டீங்க. அப்போ ஒரு ஆள் நோயாளியார்னா பன்றி இரத்தத்தை சேர்த்துக்க, பன்றி இதயத்தை வச்சுக்க, பன்றி தோல் சுத்தமாகும், இது எல்லாம் அவசியம் இல்லையா? அப்போ நீங்கள் சொன்னதை 6 பேரும் படித்து காமிக்கணும். அதுதான், இந்த 2 வரையும் மட்டும் படிக்கக்கூடாது. நீங்கள் முத்தாலா பண்ணலைன்னு சொன்னால் போய் அதை ஆரம்பத்தில் படித்து காமிச்சு நாளைக்கு வந்து சொல்லணும். அதுதான் முறை. இல்லைங்க நாங்கள் ஒரு 2 வரை தான் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை முழுமையாக வாசிப்போமே அப்படின்ட்டாக்க நீங்கள் அடுத்த முறை எங்களை வாச்சிருங்க, நாங்கள் உங்களுக்கு உடனே பதில் சொல்லுவோம். இஸ்லாமிய சகோதரர்களே, இப்னு குத்தைபா அவங்கள பற்றி சியர் ஆலாமுன் நுபலால ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சியர் ஆலாமுன் நுபலாவை முழிச்சு படிங்க, வருஷ பற்றியும் செய்தி வரும். வருஷம் யாருன்னு கேட்டிங்கல்ல, அந்த வருஷம் யார் அப்படின்னு சொல்லி சியர் ஆலாமுன் நுபலாவை முழிச்சு படிங்க, தூங்கிட்டு படிக்காதீங்க, முழிச்சுக்கிட்டு படிங்க. யார் என்கிற பதில் இருக்குது. தூக்கத்தில் விளங்கலன்னு சொன்னால் மறுபடியும் கேளுங்க, நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். 1. அடுத்து இன்னொன்று, இவங்க மார்க் போடுறாங்களாம். லாக்கின்னுக்கு வந்து 10 மார்க்கு அதில் குர்ஆனில் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்கிறாங்களாம், மார்க் போடுறாங்களாம். நாங்களும் மார்க் போடுறோம், ஏன்னா நாங்களும் ஆசிரியர் தானே, எங்களுக்கும் மார்க் போட தெரியும். லாக்கின்னவுக்கு வந்து நோட்டில் உங்கள் தர்ஜமாவில் எழுதிக்கேன்னு சொல்கிறீங்க. மக்களுக்கு இங்கே எல்லாத்துக்கும் விளங்குற மாதிரி லாக்கின்ன இதனால் தவறு அப்படின்னு விளக்குங்க. அதை விளக்கலன்னு சொன்னால் 20 மார்க்கு கட்டு. அடுத்து லன்னதுவா கேட்டிருக்கேன், அதை எதனால் தவறுன்னு சொல்லி இங்கே அரங்கத்துக்கு விளக்குங்க. இல்லைன்னா 20 மார்க்கு கட்டு. மொத்தம் எத்தனை ஆச்சு? 40 மார்க்கு போச்சு. அடுத்து லீ தத்துலுவன் கேட்டிருக்கேன், அரங்கத்தில் விளக்குங்க எதனால் தவறு அப்படின்னு சொல்லி. விளக்கலன்னு வைங்க, 20 மார்க்கு கட்டு, 60 போச்சு. அப்புறம் லியபுலுவன் கேட்டிருக்கேன், அதுக்கும் விளக்கலை, விளக்கணும். விளக்கலைன்னு சொன்னால் 20 மார்க் கட்டு, 80 போச்சு. நபுலுவா கேட்டிருக்கேன், எதனால் தப்பு அப்படின்னு சொல்லி விளக்குங்கன்னு சொல்கிறேன், அதையும் விளக்கலை. இப்போ விளக்கணும், விளக்கலைன்னு சொன்னால் அதுக்கும் 20 மார்க் கட்டு, 100 போச்சு. முட்டை தான். நீங்கள் என்ன 10 மார்க் போடுறது? இப்போ நீங்கள் முட்டையில் இருக்கிறீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். லாக்கு குர்ஆனுடைய தெளிவாக பின்னாடி போட்டிருக்கோம், தலைப்பு என்னன்னு சொல்லி, புனித குர்ஆனில் எழுத்து பிழைகளா. எவ்வளோ முக்கியமான தலைப்புங்க. சஹாபாக்கள் மேலே அபாண்டமான பழி சுமத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த தலைப்புக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், உங்களை வம்படி எழுத்து கூப்பிட்டுருக்கோம். 2 வருஷம் போராட்டங்க, சும்மா கிடையாது. 2 வருஷம் போராட்டம். 2010 போராடி இப்போ உட்கார வச்சிருக்கு. உங்களை நேருக்கு நேராக உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளவு கேள்விகளை கண்ணுக்கு முன்னாடி உங்கள் நேருக்கு நேராக உட்காந்துக்கிட்டு நாங்கள் கேள்வி கேட்குறோம். ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லாமல் நாங்கள் வந்து ஃபிக்ஹ் கிதாபுக்கு போவோம், அதை பற்றி அதில் உள்ள அசிங்கத்தை பற்றி பேசுவோம். தனி தலைப்பு போடுங்க தான் நாங்கள் சொல்கிறோம். ஒப்பந்தத்தில் இல்லை, உங்களுக்கு கொடுத்த அத்தனை கடிதங்கள்லையும் பாருங்க, குர்ஆன் எழுத்து பிழை விஷயம், அதை முதல்ல வாதிச்சு முடிப்போம். நமக்கு மத்தியில் 1000 கருத்துக்கள் வித்தியாசம் இருக்கலாம், எவ்வளவு கருத்துக்கள் மாறுபாடு இருந்தாலும் அதை தனியாக பேசுவோம். தெளிவாக சொல்லியிருக்கிறோமே, எழுத்து பிழைகள் விஷயமாக வாதிப்போம், அதுக்கு தெளிவாக கூப்பிட்டுருக்கோம். அதுக்குன்னு வந்து உட்கார்ந்துக்கிட்டு பதில் இல்லை என்கிற காரணத்தினால ஃபிக்ஹுக்கு தாவுறாங்க. ஏன்னா இது ஏதாச்சும் ஒன்றுக்கு ஒழுங்காக பதில் சொல்லிட்டு ஃபிக்ஹுக்கு தாவிருக்கலாம். இப்போ ஒன்றுக்கு கூட பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னால் என்னங்க விளங்குறீங்க? ஒன்றுக்கும் பதில் இல்லை. அநியாயமாக சஹாபாக்கள் மேலே அபாண்டமாக பழி சுமத்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய மௌனம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நல்ல முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். குர்ஆனில் வந்து அதே போல் அர்ரசூலான்னு வருதுங்க. பட்டியல் நம்மளும் கூட்டணும்ல. அர்ரசூலான்னு வருது குர்ஆனில், அலிஃப் நீட்டிச்சு எழுதியிருப்பாங்க. அதே போல் அஸ்ஸபீல அலிஃப் கடைசியில் நீட்டிச்சு எழுதியிருப்பாங்க. இதில் உள்ள அலிஃபு வந்து பிழை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அர்ரசூலுலையும் அலிஃபு பிழைன்னு இருக்கிறாரு. அஸ்ஸபீலாவில் உள்ள அலிஃபும்
அஸ்ஸபீலால உள்ள அந்த சபீல் அதில் அலிஃப் ஒரு அலிஃபு, அந்த அலிஃபும் பிழைன்னு இருக்கிறார். அதுவும் எதனால் பிழை? நீங்கள் வந்து அதை நிரூபிக்கலைன்னு சொன்னால் 0க்கு கீழே போயிட்டு இருக்கீங்க. அதையும் சொல்லிக்கிறேன், அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு மார்க்கே போட முடியாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ நுஞ்சி என்பதோடு இஞ்சின்னு சேர்த்து குரானை கேலி பண்ணார் அப்படின்றாரு. நுஞ்சியோட சேர்த்து கேலி பண்ணலை. நுஞ்சி நுஞ்சின்னு சொன்னமே இஞ்சி தின்ற மாதிரி இருந்தீங்கன்னு உங்களை தான் கேலி பண்ணார். இஞ்சி தின்றது உங்களை சொன்னார், நுஞ்சி இஞ்சின்ற சேர்த்த சொன்னார். சரி, அதுக்கப்புறம் வந்து நுஞ்சிங்கிறது எந்த அறிஞர் பிழைன்னு சொன்னார், ஆதாரம் கேட்டமே தந்தியலான்றார். ஏற்கனவே ஆதாரம் சொல்லியாச்சு இதுக்கு முந்தி, தந்தியலான்னு மறுபடியும் கேட்குறாரு. அதை தான் கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம். என்ன ஆதாரம் சொன்னார்? நீங்களே ஒரு பேப்பரை எடுத்து காட்டி முசாபு உஸ்மானில் வந்து சின்னதாக போட்டிருக்கிறது வந்து அது பிழையை விடுபட்ட எழுத்தை அடையாளம் காட்டுறது அப்படின்னு சொல்லி அதில் நுஞ்சியையும் இணைச்சி ஒரு பேப்பரை வாசித்து உங்கள்கிட்ட நானே வாங்கி பார்த்துட்டு நானே உங்கள்கிட்ட தந்திருக்கிறேன். அப்போ அதில் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னு நீங்கள் தான் அதை எடுத்து வச்சுட்டு என்கிட்ட ஆதாரம் கேட்குறாரு. அந்த பேப்பர் அவங்கள்ட்ட இருக்குது, தந்துட்டு உடனே வாங்கிட்டாங்க. அப்போ இது வந்து உங்கள்கிட்ட பேப்பருக்கு பாருங்கன்னு பதில் சொன்னாரா இல்லையா? பதில் சொன்னதை எதையுமே கவனிக்கிறது இல்லை. அதாவது மக்களுடைய மறதியை நம்புகிறாரு, அவரும் மறந்துடுறாரான்னு எனக்கு விளங்கலை. அடுத்து என்னன்னு கேட்டால், இப்னு குத்தைபா சொன்னதை பயங்கரமாக இருட்டடிப்பு செஞ்சுட்டாருங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு. இப்னு குத்தைபா வந்து அவர் சொல்கிற மாதிரிலாம் சொல்லலை. இப்னு குத்தைபா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், குரானில் உள்ள பிழைகள் என்று 2 வகையாக விமர்சிக்கிறார்கள். ஒன்று கிராமர் பிழை, இன்னொன்று வந்து எழுத்து பிழை. கிராமருக்கு கூட குறை எழுதி விடுறது. கிராமர் அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அழிவை சேர்த்துறது, ஒரு அழிவை விட்டுறது. 2 வகையான பிழைகள் இருப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். அப்போ தான் இப்னு குத்தைபா சொல்கிறாரு, கிராமர் பிழை என்று சொல்வீர்களேயானால் அது தப்பு. கிராமர் பிழை குரானில் இல்லை. அலைஹூண்டு சொன்னார்ல, அது கிராமர் பிழை என்று தானே அவர் சொல்ல வந்தார். அலைஹி வரும்போது அலைஹூண்டு, அது ஒரு ஏதோ ஒரு பகுதியில் அது ஒரு வழக்கத்தில் இருந்த ஒரு சொல்லு தான். அல்ஹம்துலில்லாஹ் கிராமர் பிழை கிடையாது. இப்னு குத்தைபா சொல்கிறது கிராமரில் பிழை இல்லை, நாங்களும் அதை சொல்கிறோம். நீங்கள் அலைஹுவ கிராமர் பிழை மாதிரி காட்ட வரும்பொழுது நாங்களும் அது பிழை இல்லை என்று சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் எழுத்துகளில் விடுதல் சேர்த்தல் என்பதை எடுத்துக்கொண்டீர்களேயானால் அது இருக்குதுங்கிறார். நல்லா விளங்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதாவது அவுத்த கூன 2 விஷயம் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, ஃபைன் கானத் அலா மதாஹிபின் நஹ்வீன ஃபலைஸ ஹாஹுனா லஹனுன் பிஹம்தில்லா. அப்போ தான் நகுவுடைய கிராமர் சட்டப்படி பார்த்தா பிழை கிடையாது. எல்லாமே இன்ன ஹாதானியாக இருந்தாலும் சரி, அலைஹுவா இருந்தாலும் சரி, கிராமர் படி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பகுதியில் அது கிராமர் எழுதுறதுக்கு முன்னாடியே அரபுகள்கிட்ட இருந்த வழக்கம், அதில் தான் நல்லா சொல்லியிருக்கிறான். அதே நேரத்தில் இன்கானத்து ஹதான் ஃபில் கிதாப் அழகாக பிரிக்கிறார். கிராமர் பிழை எழுத்து பிழைன்னு இப்னு குத்தைபா பிரிக்கிறார். அது இருக்குமையானால் அது இருக்கத்தான் செய்கிறது. ஃபலைஸ அலா ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜினாயத்தில் கிதாபி ஃபில் ஹத். ஹத்தில் உள்ள எழுத்து பிழைக்கு ரசூலுல்லாவை பிடிக்க முடியாது. ரசூலுல்லா எழுதலை. உலவுக்கான ஹாதா ஐபன் எர்ஜுவல் குரான், இது குரானுக்கு எதிராக திரும்புகிற ஒரு குறைபாடாக இருக்குமே என்று சொன்னால் ரஜா அலை குல்லு ஹதாயின் வகாஃபி கிதாபத்தில் முஸ்ஹபி மின் தரிக்கு தஹஜ்ஜி. எழுத்தை எழுதும் பொழுது ஏற்பட்ட பிழை இருக்க ஏராளமான தவறுகள், அதுக்கெல்லாம் அந்த கேள்வி கேட்க வேண்டி வந்துடும். அப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கிராமர் பிழை தான் இல்லைங்கிறார் அவர், அதுக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறாரு. எழுத்து பிழை இருக்குங்கிறார். இன்னும் சொல்ல போனால் வேறொரு இடத்துல சொல்கிறாரு, வஹாதா அக்ஸர், அதை இப்னு குத்தைபா தான், வஹாதா அக்ஸரு ஃபில் முஸ்ஹபி மின் அன் நஸ்தக்ஸியஹு, எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப இருக்குங்கிறார். எழுத்தர்கள் விட்ட பிழைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அழிவை சேர்க்கறது, விடுறது, நூனை விட்டு போடுறது, நூனை சேர்த்து போடுறது, எழுதிக்கிட்ட வேகமாக போகும்போது கிராமர் தப்பு அவங்க பண்ணலை. நுஞ்சி இப்படி தான் எழுதணும்னு தெரியும், போகும்போது இன்னொன்று விட்டுறது. நம்மளே என்ன செய்வோம், மனிதன் எழுதுருவோம், மானா தானா என்னென்னு போட்டுருவோம், நீனா விட்டுருவோம். நம்மள்கிட்ட கேட்டால் நீனா வரணும்னு சொல்லுவோம். அந்த ஃபோர்ஸாக எழுதும் போது விடுவோமே அந்த பிழை, அது இருக்குது, கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்குங்கிறார். அப்போ இப்னு குத்தைபா பிழையே இல்லைன்னு சொன்னால் அதை மறைச்சிட்டுங்கிற மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, நகுவு பிழை, எழுத்து பிழை, தஹஜ்ஜி பிழைன்னு பிரிக்கிறாரா இல்லையா? இது தஹஜ்ஜி பிழை வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாரு. நாங்கள் ஒரு கணக்கோட தானே சொல்கிறோம், அவர் கணக்கு வழக்கு இல்லைங்கிறாரு. அவர் எவ்வளோ பிள்ளை அவர் பார்த்து வைக்கிற தெரியல. அப்போ இது வந்து அவங்க சொல்கிற பதில் வந்து தப்பு.
அடுத்ததாக வந்து அந்த மூத்திர விஷயத்தை வந்து நீங்கள் முழுசாக படிக்கணும். நாங்கள் ஒரு வாதத்தை எடுத்து வச்சிட்டோம்ல, சொன்ன வாசகம் இருக்குல்ல, அதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி பாயிண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் முழுசாக படித்து நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் மொத்தம் உங்கள் புஸ்தகம் துருள் முக்தார முதல் பக்கத்தை படித்து அதுக்கு முந்தி படிப்பீங்க, 2 பக்கத்துலேருந்து படித்து பார்த்தா 4 பக்கத்துக்கு முந்தி படிச்சுட்டு வாம்பிங்க. அது எங்கள் வேலையா? உங்கள் வேலை. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் வாதத்தை வைக்குவோம், நீங்கள் ஆன்சர் பதில் நீங்கள் சொல்லணும். அதை விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து இவ்வளவு நேரம் கேட்குறோமே, ஹப்ஸு தான் குரான், குரான் ஹப்ஸு. இந்த குரானுக்கு அத்தாரிட்டின்னு சொல்ல அந்த மகான் யார் பாருன்னு கேட்டுட்டு இருக்கோம் இவ்வளோ நேரமா. குரானே அவர்கிட்ட தான் எடுத்தாகணும், வழியே இல்லைங்கிறீங்களே. அப்படியான ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பதற்கான அவருடைய கொஞ்சம் தகுதிகளை தான் சொல்லுங்களேன் என்று கேட்டால், அந்த கிதாபில் பாரு, இந்த கிதாபில் எடுத்து சொல்லுங்க. இப்னு குதைபாவுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் வாசி தானே காட்டணும், சொல்லணும்னு இடத்துல சொன்னோம். அதே மாதிரி இப்னு குதைபாவுடைய நற்சான்றை எடுத்து சொன்னோம்னு சொன்னால், அவரை குறை சொல்லி எங்கேயா இருந்தால் அதை எடுத்து காட்டி கவுண்டர் கொடுக்கலாம். நீங்கள் வருஷை பற்றி சொல்லுங்கள், ஹப்ஸை பற்றி சொல்லுங்கள், நாங்களும் வச்சிருக்கோம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரியான ஒரு ஆளை எங்கே கொண்டே வைக்கலாங்கிறது முடிவு எடுக்கணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் நமக்கு ஹப்ஸ் தான் அத்தாரிட்டிங்க ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு. யாரோ ஒருத்தன் அறியாமையில் ஹப்ஸுக்ராத்து பரப்பி விட்டாங்கிறதுக்காக வேண்டி ஹப்ஸுக்ராத்து நீங்களும் சொல்லிட்டு தாளம் போடுறீங்களே தவிர, சிந்தனை தெளிவோடு இருந்தால் ஹப்ஸுங்கிற ஒரு ஆளை இது வேத்தை ஏற்றுக்கலாமா? அதற்கான தகுதி உள்ளவர் அவர். அதுக்கு தான் கேட்குறேன், ஹப்ஸ்னா யாருன்னு விளக்குங்க. ஹப்ஸுக்ராத்துன்னு சொல்லக்கூடியவங்க அந்த கித்தாப்பில் இருக்கு, இந்த என்ன இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். திருப்பி இருக்கிறத வாசிச்சு என்ன செய்யணும், விளக்கணும். அடுத்து என்ன, நம்ம வந்து மார்க்கை குறைக்கிறாங்களாம். மார்க் விட சொல்லாட்டி தானே குறைப்பிய, புக்கில் போட்டிருக்கோமே விட, புக்கில் விட ஆல்ரெடி இருக்குதை விட இங்கே சொல்லலை. ஏன் இங்கே வாதத்தை வைக்கலை? இங்கே வாதம் வைத்தால் அதுக்கான விளக்கத்தையும் சொல்லுவோம். இங்கே வச்ச வாதத்திற்கு வைக்கும். இப்போ லாக்கின்னாவில் என்ன கேட்குறீங்க? இப்போ லாக்கினாவை சொல்லியாச்சு. லாக்கின்னாங்கிறதுல அலிஃபு தப்பாக எழுதிட்டாங்க, அந்த இடத்துல அலிஃபு இருக்கக்கூடாது. இதை முதல் முடிங்க. லாக்கின்னா என்பது லாக்கின்ன என்று வர வேண்டும். இதை தர்ஜுமாவில் எழுதியிருக்கிறோம், அது படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. லாக்கின்னா மட்டும் எடுத்து சொல்கிறீங்க, அது என்ன பிள்ளைன்னு சொன்னதை மட்டும் ஏன் சொல்லாமல் இருக்கிறீங்க? பாதியும் எடுத்து செய்கிறீங்க. அப்போ நாங்கள் வாதத்தை நீங்கள் கேள்விங்கிறீங்களே, இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய விஷயம்ல பதிலை சொல்லிட்டு போங்க. லாக்கின்னா என்று எழுதியிருக்கிறார்கள், அது பிழை அப்படின்னு ஆர்குமெண்ட் வைங்க. அலிஃபு போட்டது பிழைன்னு நாங்கள் சொல்கிறோம், அது அலிஃபு போட்டு சரிங்கிறீங்களா? சரின்னா எப்படி சரி? அது எழுத்து பிள்ளை இல்லைங்கிறீங்களா? அதை சொல்லுங்க. இப்போ வச்சாச்சு, லாக்கின்னா ஒன்று ஒன்றா வைப்போம். ஒரு லாக்கின்னாவிலேருந்து ஆரம்பிப்போம். லாக்கின்னாவுக்கு பதில் சொல்லுங்கள். அடுத்து என்ன, ஹப்ஸ் வருஷத்துக்கு பதிலாக காணா இது வரைக்கும். அதை தரப்போகிறோம், இது தரப்போகிறோம், அந்த தர்றோங்கிறாங்க. ஒரு நாள் முடிய போகுது. இந்த காலையில் கேட்டோம் ஹப்ஸுண்டா யார், வருஷண்டா யாருண்டு. இந்த தரம் யாருங்க சொல்லுங்க மக்கள்கிட்ட. சரி ஆலாம் முன்னுபுலாவில் வருஷை பற்றி பாருங்க. சரி என்ன பார்க்கணும் எடுத்து வைங்க. வேறு நூலில் அவரை பற்றி என்ன இருக்குது அதையும் எடுத்து வைக்கணும்ல. சரி ஹப்ஸை பற்றி எங்கே உனங்க அதையும் காணும். ஹப்ஸை பற்றி எங்கேப்பா பார்க்குறது, அதுக்கு என்னது? அப்போ எடுத்து வைக்கணும் இந்த இடத்துல. ஒரு நீங்கள் எதுக்கு ஹப்ஸை கேட்குறோம் என்றால், இந்த குரான் அவர்கிட்ட தான் வந்திருக்கு நீங்கள் சொல்லிட்டு தெரியுறீங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி எழுதுனா உஸ்மானை விட இவர் சொன்னால் தான் ஏற்றுக்கணுங்கிற அளவுக்கு அந்த அது யாருப்பா அப்படிப்பட்ட ஆள்? அதை அறிஞ்சிக்கிற ஆசை இருக்குமா இல்லையா? அப்படியான ஒரு தகுதி உள்ள ஒரு ஆள் யாருன்னு அறிந்து கொள்கிற ஆர்வத்திலான கேட்குறோம். அதனால் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ நுஞ்சிக்கு கேட்டோம், அதுக்கு எத்தனை பல்ட்டி அடிச்சிங்கன்னு அழகாக காட்டினார். என்னதான் உங்களுடைய பதில்? 2 நூன் வந்தா அப்படி நீங்கள் நுண்சீன்னு காட்டணும், அதுக்கு வாய முடியாச்சு. நுண்சீல நீங்கள் நுஞ்சியில் உள்ள மாதிரி தான் நுண்சீல இருக்குது. 2 நூன் வந்திருக்கேன், 1 நூன் விடலை ஏன்னு கேட்டோம், அதுக்கு ஆன்சரை காணாம். அப்போ என்ன பதில் சொல்கிறோம் சத்தத்தை உயர்த்தினா பதில் ஆயிருமா? பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு. யுகியை கேட்டீங்க, அந்த சட்டத்தை தான் சொன்னீங்க. யுகி வடிவமா, இப்போ யுகிங்கிற வடிவமா என்ன சட்டம் சொன்னீங்க? ஒரு இனத்தை சேர்ந்த 2 எழுத்து வந்து 2வது எழுத்தில் சுக்கூன் இருந்தால் ஒரு எழுத்தை விட்டுருணும், இதான் சொன்னீங்க சட்டம். அந்த மாதிரி தானே எடுத்து காட்டணும். இப்போ திடீர்னு என்ன செய்றீங்க, இந்த மாதிரி இருக்கணும், வேற மாதிரி இருக்கு. நீ சொன்ன அந்த முறையில் இருக்கா இல்லையா? 2 யுகியில் 2 யுகிக்கும்ல 2 இருக்கா இல்லையா? 2வது சுக்கூன் இருக்கா இல்லையா? ஒரு சட்டமாக தானே சொன்னீங்க. அந்த சட்டம் பொருந்துதா இல்லையா? அப்போ சட்டத்திலாம் இல்லை, இவங்களா சொல்றது. சட்டத்தில் இருந்து சொல்லலை, இவங்களா எடுத்து சொல்றாங்கன்னு விளங்கிக்கிறணும். அதே மாதிரி ஃபமால் இல்லதீன சொன்னோம். அது ஏங்க அழிவில் இல்லதீன இப்படி தான் நாங்கள் எழுதுகிற முறை, எழுத்து முறை தப்பு தானே இது. இல்லதீன இப்படி யாராவது எழுதுவாங்களா? இல்லதீனங்கிறத லாம போட்டு தனிச்சு நிப்பாட்டி வச்சுப்புட்டு அல்லதீனன்னு எழுதுவாங்களா? அப்படி எழுதியிருக்கா குரானில் எங்கேயாவது? வேறு எந்த அரபிகள்கிட்டையாவது அப்படி வழக்கம் இருந்துச்சா? அது என்னன்னு கேட்டோம், வாயே துறக்க காணாம். எடுத்து வச்சுக்கு பதில் சொல்ல காணாம். இல்லை நஸ்பான்னு சொன்னோம், அதுக்கு பதில் சொல்லலை. இப்போ லாக்கின்னு சேர்த்துக்கிறங்க, ஒவ்வொன்றா சேர்ப்போம். இப்போ லாக்கின்னு ஃபைசல் பண்ணுவோம், லாக்கின்னு சொல்லிவிட்டோம், அலிஃபு தப்பாக எழுதிட்டாங்க. லாக்கின்ன என்று எழுத வேண்டும், லாக்கின்னா என்று எழுதி விட்டார்கள், தப்பு. அதையும் சொல்லியாச்சு. ஒன்று ஒன்றா சொல்லுவோம், சொல்ல தான் போகிறோம், சொல்கிறதுக்கு தான் வந்து உட்கார்ந்துருக்குறோம். நாங்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய விதத்தில் ஒன்று கூட விட்டு போக மாட்டோம்.
அனைத்தையும் சொல்லுவோம். நீங்கள் சொன்னதுக்கு பதில் சொல்ல காணாம ஏதோ முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அதுக்கு பதில காணா. நுஞ்சில பிழைங்கிறது கன்ஃபார்மாக நிரூபணமாகிவிட்டது. அதே மாதிரி ஃபமாலி இல்லதனமுல எழுத்தில் பிழை விட்டு விட்டார்கள் என்பது நிரூபணமாகிவிட்டது. இல்லை நஸ்பானில் ஜர்ரை கொண்டு தன்வீனை கொண்டு இசும் அறியப்படும்னு சொல்கிறாங்க இலக்கணத்தில். பெயர் சொல்லு நஸ்பான்ங்கிறது தன்வீனை போட்டிருக்கிறீங்க. அன்பிற்குரியவர்களே, நுஞ்சி என்று சொல்லுவதற்கு நீங்கள் தான் சொல்லணும், நாங்கள் சொல்லிட்டோம். என்னாங்க நாங்கள் என்ன கேட்டோம் நுஞ்சிக்கு? நீங்கள் உங்களுடைய வாதத்தில் நுஞ்சிங்கிறது தவறாக எழுதப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படிங்கிற வாசகத்தை வச்சுங்க. அதனால் எந்த அறிஞர்கள் சொன்னார்கள் என்று அவங்க கேட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. நுஞ்சி அப்படிங்கிறது தவறாக எழுதப்பட்டுள்ளது என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று இங்கே சொன்னீங்க. எந்த அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதனால் இந்த அறிஞர் சொல்லியிருக்கிறாங்கன்னு நீங்கள் பதில் சொல்லணும். அடுத்ததாக நீங்கள் அந்த அலைஹூ அப்படின்ட்டு ஓதுறது அது எங்களுக்கு கரெக்டு தான். நீங்களே எதன் அடிப்படையில் அலைஹூங்கிறீங்க? எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் ஒரு ஃபார்முலா சொல்கிறீங்கல்ல, எல்லாத்துலேயும் அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒன்றில் மட்டும் இருந்தாக்க பிரச்சனை இல்லைங்கல்ல. எல்லா இடத்துலையும் அலைஹி தானே, இங்கே மட்டும் அலைஹூ என்பதற்கு என்ன காரணம்? காரணத்தை சொன்னமா இல்லையா? நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி நாங்கள் கேட்டோம், அதனால தான் ஓதுறோம் அப்படின்டா சொல்லுங்கள். அல்லது இன்னார் வழியாக வந்து நாங்கள் இப்படி ஓதுறோன்னு சொல்லுங்கன்னு சொன்னோம். இது வரைக்கும் சொன்னீங்களா? நீங்கள் என்னமோ எங்களை சொன்னீங்க தூங்குறோன்னு, இப்போ நீங்களும் தூங்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் நிறைய அடுக்க முடியும் இங்கே சொல்லாதது, முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்து ஹப்ஸு விஷயமாக வரும்பொழுதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, என்ன ஹப்ஸு, என்ன வர்ஸு, இவ்வளோ பெரிய எல்லாம் ஓதுறாங்களே, அவங்கள பற்றி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்படிலாம் கேட்டீங்க. ஆனால் ஒன்றுங்க, இந்த கிராஅத்தில் குர்ஆனை ஓதுகின்ற முறை சம்பந்தப்பட்ட நாலேஜ் இல்லை அப்படிங்கிறது மட்டும் உங்களுடைய வாக்குவாதம் மூலமாக நல்லா தென்படுது. ஏன்னா உலகமே இது ஒரு ஃபன். கிராஅத்து அப்படி குர்ஆனை ஓதுவதுங்கிறது ஒரு கலை. அது யார் மூலம் எப்படி வந்து சேர்ந்திருக்கிறது, யாரிடம் கேட்டால் யாரும் கேட்டால் அப்படிது கலை. அக்கலை சம்பந்தமாக உலூமுல் குர்ஆன் உடனே ஷாமிலாக இருக்கிறதுல எடுத்து பாருங்கள். உலூமுல் குர்ஆனில் அந்த சப்ஜெக்ட் போனீங்களாக எல்லாம் இருக்கும், அது ஒரு குலை. அந்த விஷயத்தை நீங்கள் தெரியாமல் தான் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல ஹப்ஸை பற்றி சொல்லுங்கன்ட்டு, அதை நம்ம கேட்டுறோம். ஹப்ஸை பற்றி அவர் வந்து அபு அம்ரு ஹப்ஸுபின் சுலைமானுல் முகிரத்துல் அசதுல் கூஃபி அல் பஸ்ஸாஸுல் ஹாதிரி. அதுக்கு அடுத்து இன்னும் நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் யார் எந்த இமாமா சொல்லியிருக்காங்களான்னு சொன்னீங்கல்ல, கால இப்னு மயின். இப்னு மயின்ங்கிறது மிகப்பெரிய ஹதீஸ் கொலை வல்லுனர். அவங்க சொல்கிறாங்க, الرواية الصحيحة التي رويت عن قراءة عاصم هي رواية حفص بن سليمان. ஆசிமுடைய கராத்தை பல பேர் ரிவா செஞ்சுருக்கிறாங்க, அதில் அஸ்ஸஹர் ரிவாயத்து இவர் தான். அப்போ ஹப்ஸை பற்றி இப்னு மயின் அவ்வளோ பெரியமா உங்களை புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. உதாரணத்தான் சொல்லியிருக்கிறேன், தேவைப்பட்டால் இதை இந்த ஜெராக்ஸ் காப்பி கூட உங்களை தர தயார். யார் நீங்கள்ல அவ்வளோ பெரிய இமாம்கள்லாம் உங்களை உயர்த்து பேசியிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஆசிமுடைய கராத்து அவருக்கு பல மாணவர்கள், ஆனாலும் அவருடைய மாணவரான ஹப்ஸுடைய கராத்தை மட்டும் இன்றைக்கி உலகம் முழுவதும் ஏன் ஓதிட்டு இருக்கோன்னு சொன்னால், பல மாணவர்கள் அறிவித்ததில் இவருடைய அறிவிப்பு தான் சரியானதுனால உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கு, ஓதிக்கிட்டு இருக்கோம். உங்களையும் அறியாமல் நீங்கள் ஹப்ஸுடைய கராத்தை ஓதிட்டு இருக்கிறீங்க, அதுதான் உண்மை. இல்லைன்னு சொன்னால் சொல்லுங்கள், எங்களுடைய ரிவாத்து இப்படி அதில் தான் ஓதுறோன்னு சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்களேன். அதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல, ஹப்ஸை விட்டுருங்க, எங்களுக்கு இப்படி வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லுங்களேன். இது எத்தனை தடவை கேட்டுக்கிறோம், இப்போ யார் தூங்கிட்டு இருக்கிறது, அதையும் நீங்கள் கவனிங்க. சரி, அடுத்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த 2 வரியை அப்படி தான் சொல்லுவோங்கிறீங்க, 2 வரி அப்படி தான் சொல்லுவோம், விளக்கம் சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. அது என்னது? இப்படி இடையில சொல்ல ஆரம்பித்தா, ஒரு ஆள் குர்ஆனில் வந்து யாயுல்லதீன ஆமனு லா தக்ரபு ஸலா அப்படிங்கிறான். இறை நம்பிக்கையாளர்கள் தொழில் பக்கம் போகாதீங்க. என்ன குர்ஆன் வந்து தொலை வேணாங்க, டே குர்ஆன் முழுவதையும் படிப்பா அப்படி நம்ம சொன்னால், அதுக்கு தாங்க பேசணும்னு சொன்னால் முடியுமா? முன்னாடியும் படிக்கும் பின்னாலும் படிக்கும், குர்ஆன் முழுவதையும் படி, அப்போ தான் விளக்கம் கிடைக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு சொல்லுவேன். ஏன் நீங்கள் முத்தாலா பண்ணி வரலையா முன்னால் பின்னால்? ஏன் முத்தாலா பண்ணியிருந்தா படிங்களேங்க, நாங்கள் தான் சொல்கிறோம்ல, ஃபுல்லாக படிங்க பதில் சொல்கிறோம்ங்கிறோம்ல, படிச்சிருங்க. அப்படின்னா நீங்கள் நாளைக்கு வந்து படிங்க, போய் பார்த்துட்டு வந்து படிங்க. அதனால் இந்த 2 வரி சொன்னாங்களா பார்த்து, அடுத்து வந்து லாக்கின்னு வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன லாக்கின்னு வச்சுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, குர்ஆனிலே எழுத்துப்பிழை இருக்கலாம், அவர் சொல்லியிருக்கிறார் இவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்களா. இன்னொன்றுங்க, இந்த இவங்க விஷயத்தில் கூட நம்ம இரட்டடிப்பு செஞ்சாருன்னு நம்ம சொல்கிறோம்ல, அழகாக இரட்டடிப்பு மறுபடியும் செஞ்சுருக்கிறான் பாருங்கள். அவங்க வாசித்தது வரைக்கும், அவங்க எது வரைக்கும் வாசித்தாங்களோ அடுத்த லைனில் தான் இருக்குது. அடுத்த லைன் இப்போ வஹாதா அக்ஸர் ஃபில் முஸஹஃபி மின் அன் நக்ஸ் தக்ஸியஹு அப்படின்னு முடித்தாங்கல்ல, அடுத்தது வகதாலிக்க அது படிக்கலை, அவங்களுக்கு பாதமாயிரும்ல.
லஹுனுல் லாஹினீன் மினல் குர்ராயில் முத்தாஹரின், பின்னால் ஓதுனாங்கல்ல அவங்களுடைய ஓதுதலையும் தப்பு இருக்குதுங்க அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதையும் படிக்கலை. நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் ரெட்டடிப்பு செய்கிறீங்க, முழுமையாக வாசிங்க. இப்போ அது புரியுதா? ஏன் நாங்கள் நீங்கள் சொன்னதில் அங்கேயும் முழுமையாக படிங்கங்கிற இப்போ புரியுதா? இப்படி தான் முழுமையாக படித்தா தான் இது தெளிவாகும். நீங்கள் இது வரைக்கும் படித்தாலும் அடுத்த ஒரு லைனு படிச்சுட்டு பாட்டிருக்கலாம்ல, ஏன் படிக்கலை? அடுத்து ஒரு லைன் எங்கே ஒரு 4-5 லைனு தாண்டி வந்தால் பரவாயில்லை, அடுத்த லைன் தானே. இன்னும் சொல்லப்போ அடுத்த வார்த்தை என்று கூட சொல்லலாம். இப்போ கதாலிக்கன் தான் ஆரம்பிக்குது, ஏன் படிக்கலை? இதைத்தானுங்க நான் சொல்கிறோம், ரெட்டடிப்பு செய்கிறீங்கன்ட்டு முழுமையாக வாசிக்கணும். இன்னொன்று அவங்க சொன்னாங்க, ரெண்டும் தவறு தான்டாராம். என்ன நகு இலக்க நகுவின் பிரகாரம் எழுதுவதும் தவறு என்றார், அல்லது எழுத்து பிழையில் உள்ள தவறு என்றார். அப்படியா இருக்குது. மறுபடியும் நீங்களே வாசித்து அர்த்தம் வைங்க. நகுவில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்று சொல்லலாம். அங்கே களத்துங்கிற வார்த்தை அங்கே சொல்லலை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டும் தவறு தாங்கிறாரு, அந்த தோறு பரவாயில்லைங்கிறாரு. அப்படியா இருக்குது. எது இருக்குது அதை சொல்லுங்கங்க. இது தாங்க முன்னாலையும் பின்னாலும் படிங்கன்னு சொல்கிறோம். அவர் அடுத்த 2வது பாயிண்டில் தான் அந்த கூண கலத்துங்கிறார். கலத்துங்கிறத பின்னால் காத்திப்புடைய கலத்துக்கு 2வது. முன்னால் அரபி இலக்கணத்து பெறா அப்போதைய நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, முன்னால் இலக்கணங்கிற அந்த சட்டத்திட்டம் இல்லை, ஆனால் எழுதுவது அப்படிங்கிறதெல்லாம் அப்படி தான் இருந்தது. அதன் பிரகாரம் இருந்தேன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறாரு. ஃபைன்கான தாலா மதாஹிபின் நஹவியின் ஃபலைஸ ஹாஹுனா லஹனுன், அதில் எழுத்துப்பிழை இல்லை என்பதே உண்மை அப்படின்னு சொல்கிறாரு. எழுத்துப்பிழை இல்லைன்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்ல பார்த்தா ரெண்டுமே பிழையில. அதனால் எது இருக்குதோ அதை சமூகத்துக்கு சொல்லுங்கள், எது இருக்குதோ அரங்கத்துக்கு சொல்லுங்கள், இல்லாததை சொல்ல வேணாம். அடுத்ததாக பாருங்கள், இப்போ லாக்கின்னு சொல்லியிருக்காங்களா, இப்போ லாக்கின்னாண்டு இருக்கணும், ஆனால் லாக்கின்னு இருக்குது, அழிவு இருக்கக்கூடாது, தவறு அப்படின்றா இல்லை. இப்போ குர்ஆனில் பிழை இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார், இவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் இல்லை லாக்கின்னாவில் உள்ள அலிஃபு பிழை என்று எந்த அறிஞர் சொன்னார்? இந்த அரங்கத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா பிழை இருக்கலாம்னு சொன்னவங்க இதுலேயும் பிழை இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்கணும்ல. அப்படி எந்த அறிஞராவது சொல்லியிருக்கிறாங்களா என்று இந்த அறிஞர் சொல்லுங்கள். சரி, நீங்கள் சொல்கிறீங்களே லாக்கின்ன அப்படி தான் இருக்கணும்னு, அழிவு இருக்கக்கூடாதுண்டு. அப்படி அழிவு இல்லைன்னு வச்சுக்கிறேங்க. நீங்கள் எப்படி வாசிக்கணும்? லாக்கின்ன ஹூவேண்டு வாசிக்கணும். அரபி இலக்கணம் பாருங்க, சரியா? அழிவு எடுத்துருவோம், அரபியை எடுத்துருவோம். லாக்கின்ன ஹூண்டு வாசிக்கலாமா? லாக்கின்ன ஹூண்டு தான் வாசிக்கணும். ஏன்னா அங்கே வந்து லமீர் முத்தசிலா தான் வரணும், முன்ஃபசிலா வராது. இன்னஹு அன்னஹு இன்ன ஹுவ அப்படிங்கலாமா? அன்ன ஹுவ அப்படிங்கலாமா? லாக்கின்ன ஹுவங்கலாமா? நீங்கள் அழிவை தூக்கிட்டு அப்படி தானே வரும். அதனால் லாக்கின்னாவில் உள்ள அழிவு பிழையாக எழுதப்பட்டுள்ளது எந்த அறிஞர் சொன்னான்னு வைங்க. அப்படி அழிவை எடுத்துட்டால் லாக்கின்ன ஹுவேண்டு வருது. அரபி இலக்கண பராக இப்படி சொல்லலாமாங்கிறது இந்த அரங்கத்துக்கு சொல்லுங்கள். பதில் விளக்கி சொல்லணும், இல்லாட்டா ஒவ்வொன்றுக்கு 20 மார்க்கு குறை போடணும். கடைசியில் முட்டையில் வந்து விழுந்துச்சு, அதுக்கு மார்க்கு போடுறத ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து என்ன கேட்குறேன்னா, மாணவர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டு அப்போ பதில் சொல்லுப்பா, பதில் சொன்னால் மார்க்கு அப்படிம்போம். பதில் தெரியலை, சரி நான் கேட்ட கேள்வியாச்சும் விளங்கி இருக்கியான்னு பார்ப்போம், விளக்கி சொல்லுப்பா அப்படிம்போம். அதுக்காச்சும் நான் மார்க்கு போடுறேன்ட்டு. பதில் சொன்னால் மார்க்கு போடுறேன், பதிலே சொல்லலையா, நான் கேட்குற கேள்வியை நீ விளங்கியிருக்கியா, எப்படி விளங்கியிருக்க, அதையாச்சும் சொல்லுப்பா, அதுக்காச்சும் நான் மார்க்கு போடுறேன் அப்படிங்கிறேன். இப்போ அதுவும் விளங்கலை. அவர் கேள்வி இது வரைக்கும் விளக்கி சொன்னாரா? லாக்கின்ன என்பது லாக்கின்னா என்று அலிஃப் வச்சு எழுதியிருக்க, அது தப்பு, லாக்கின்ன என்று தான் இருக்கணும் அப்படிங்கிறார். எதனால் தப்புன்னு இன்னும் விளக்குனாரா? இன்னும் விளக்கலைங்க. இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால் நம்ம அறிஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, பல தடவை தபரி தபரி தபரின்னாங்க. நம்ம தபரி இமாம் வந்து இது விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், லாக்கின்னு இருக்குது இல்லை, அலிஃப் வச்சு எழுதியிருக்காங்கன்னா இதனுடைய அசல் எப்படி இருக்கும், அசல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் லாக்கின் அன என்று இருக்கும். லாக்கின் அன என்று அசல் இருக்கும். இதில் வந்து இந்த லாக்கினுக்கு அடுத்து அனல் அலிஃப் வருது இல்லை, அணவை வந்து அதை நீட்டி தான் எழுதிடுவாங்க. அனான்னு எழுதியிருக்கணும், ஆனால் அனன் தான் படிக்கணும். இப்போ உள்ள எழுத்து நடைமுறையும் அதுதான், அப்போ உள்ள எழுத்து நடைமுறையும் இப்போ உள்ள எழுத்து நடைமுறையும் அதுதான். அனான் தான் எழுதணும், அனன் தான் படிக்கணும்.
அந்த லாக்கின்னும் அனவும் சேருது. அப்படி சேருகின்ற பொழுது அந்த அலிஃபை விழுந்துரும். அந்த அலிஃபை போக்குறாங்க. அலிஃபை போக்குகின்ற பொழுது லாக்கின் அதுக்கப்புறம் ஒரு நா சேருது. இதுகாம் செய்வாங்க. இதுகாம்னா 2 நூன் ஒன்றா சேரும்போது அதை இணைச்சி படிப்பாங்க. லாக்கின்ன. அந்த அந்த அலிஃப் வந்து எதனுடைய அலிஃபோ? அனவுடைய அலிஃபு.